கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லண்டனில் விம்பிள்டன் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுலேயும் வந்து இந்த விம்பிள்டனில் ஃபேமஸான ஒரு பார்க் இருக்குது, கனிசாரோ பார்க்குன்னு சொல்லி. ஸோ அந்த பார்க்குக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க்குக்கு வர டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா விம்பிள்டன் ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி 5 minutes நடந்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கமே வந்து 93 நம்பர் போட்ட பஸ் வரும், பட்னி பிரிட்ஜ்னு சொல்லி. ஸோ அந்த பஸ் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சரியாக 4 ஸ்டாப் ரைட் பண்ணணும். ஸோ 4 ஸ்டாப் வந்து இந்த பஸ் வந்ததுன்னா சரியாக விம்பிள்டன் வார் மெமோரியல் ஒரு இடத்துல வந்து இறங்கும். ஸோ அங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா ஒரு 5 minutes இந்த கனிசாரோ பார்க் இருக்குது. இந்த மில்லேனியம் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. இது வந்து கனிசாரோ ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, அதை உள்ளுக்கு போய் பார்ப்போம். மூன்றாவது சங்கன் கார்டன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது தி ஏவியரின்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்குது, காட்டுறது தான் இதானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஹெர்பல் கார்டன் சொல்லி ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. அடுத்து இட்டாலியன் கார்டன்னு சொல்லி ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அடுத்து மெடிட்டரேனியன் கார்டன்னு சொல்லி வாட்டர் கார்டன். அடுத்து லேடி ஜேன்ஸ் வுட்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மேப்பிள் அவென்யூன்னு சொல்லி ஒரு இந்த ஸ்ப்ரிங் டைமில் பார்க்குற எவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படி ஒரு செக்ஷனும் இருக்குது. அடுத்தது த ரோஸ் கார்டன்னு சொல்லி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டாச்சு ஆஃப் டயனா அண்ட் த ஃபோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த எல்லா விஷயங்களையும் வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குமோ அந்த செட்டப்பை தான் வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கனிசாரோ பார்க்கில் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபவுண்டன் செட்டப்பில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டூல் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய விதமான கன்னங்கள் பறவைகள் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த லேக்கில் தண்ணி குடிச்சிட்டு போகுது. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் முன்னுக்கு என்ட்ரன்ஸில் சொன்ன மாதிரி இட்டாலியன் கார்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கார்டன் வந்து இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்குற இடமெல்லாம் பச்சையாக மற்ற நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த பார்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இத்தாலியன் கார்டனுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இத்தாலியன் கார்டனில் இன்சைட் வியூ வந்து. ஸோ நான் உங்களுக்கு இதில் காட்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஃப்ளவர் பேட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், வாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம். பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வைல்ட் லைஃப் மட்டும் இல்லாமல் கோல்ஃப் கிளப்புக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சர்க்கிட் மேலே அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனிசாரோ பார்க்க பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் லேண்ட்ஸ்கேப் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொக் கார்டன், கொனர்ஷியஸ் கார்னர், என்சோவஸ் அவென்யூ, ஹெர்ப் கார்டன், ஐரிஸ் கார்டன், இட்டாலியன் கார்டன், ஜூபிலி வாக், கியர் கார்டன், லேடி ஜெயின்ஸ் வுட், மெயின் லோன்ஸ், மேப்பிள் அவென்யூ, மெடிட்டரேனியன் கார்டன், பெட் சிமெட்ரி, பொண்ட், ரிட்ரீட், ரோஸ் கார்டன், சீக்ரெட் கார்டன், சங்கன் கார்டன், டென்னிஸ் கோர்ட் கார்டன், வலிபாத், வாட்டர் கார்டன், இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அக்காவா ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஏவியரி இருக்குது, எஸ்ஏஎல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, பேக் கேட்ஸ், பெல்வெடர் சொல்லி ஒன்று இருக்குது, டயனா அண்ட் ஃபோன் ஸ்டாச்சு இருக்குது, ஃப்ரண்ட் கேட்ஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, மில்லேனியம் ஃபவுண்டன் இருக்குது, ஓக் லீஃப் அண்ட் மிசில் ஸ்டோ ஸ்கல்ப்சர் ஒன்று வச்சுக்காங்க, ப்ரீஸ்ட் ஹவுஸ் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது, ட்ரிபியூட் டு பிளான்ட் ஹண்டர்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அது மெயினாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் நிறைய ட்ரீஸ் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கில்.
இல்லாமல் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பார்க்கில் சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் வந்து நிறைய 2-3 விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைல்டு ஏரியாஸை வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படி வச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பல்வேறு வகைப்பட்ட அதாவது வைட் வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ்னால் இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான இன்செக்ட்ஸ் வந்து இங்கே இந்த பார்க்கில் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த இன்செக்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து தான் மெயின் அந்த பார்க் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக இந்த பொலினேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு இன்செக்ட் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூக்களும் செடிகளுக்கும் வந்து மெயினாக என்ன செய்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னால் நீண்ட காலம் வளர்கிறதுக்கு வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பார்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஹேபிட்டேட்னு சொல்லி அதாவது வந்து வாழ்வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் வந்து மெயினாக இந்த பார்க்க உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இங்கே இருக்கிற பூக்களோ சரி செடிகளோ சரி அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடையணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பூக்களையும் செடிகளையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதான் அதோட சஸ்டைனபிலிட்டியை பற்றிய விஷயம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் யுவர் பை கனி. சியர்ஸ், பை.